இந்த வாரத்தின் முதல் நாளில கர்த்தரை ஆராதிக்கிறது மேலான ஒரு காரியம். அதைவிட மேலான ஒரு காரியம் அவருடைய வார்த்தையை கேட்கிறது. அதுதான் ஊனையும் ஊனில் உயிர்களையும் ஊடுருவி பாய்கிறது. இந்த வேத வசனம் இருக்கிறமே அது உன் நாபிக்கு ஆரோக்கியம். எந்த நாபிக்கு ஆரோக்கியம். இது ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை, தெளிவான சித்தாந்தம். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறோம். ஒரு சரீரத்துல ஆவி என்கிற ஒன்று இல்லை என்றால் என்ன ஆகும்? நீ திங்க் பண்ண. ஒரு சரீரத்துல ஆவி போச்சுன்னா அந்த சரீரத்துக்கு பேரு என்ன? சொல்லு. போனம், பிணம். ரெண்டு விதமான ஆவிகள் மனுஷனிடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. ஒண்ணு இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஒன்று, நன்றாக நீ புரிந்து கொள்ள. அடுத்தது ஆவிக்குரியது. இவ்வளவுதான் விஷயம். மரணத்தை எடுத்துக்கொண்டாலும் அவன் பிணமாகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று பிசிக்கல் டெத்னா சரீர பிரகாரமான ஒரு மரணம். இன்னொரு மரணம் ஆவிக்குரிய மரணம். ரெண்டு விஷயம் இருக்குது. நீ தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பெறாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை. ஜலத்தினால்னா எனக்கு ஒன்றும் புரியலையா? ஞானஸ்நானமா? ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த குழந்தை பிறக்கும் போது என்ன நடக்கும்? பிரசவம் நடக்கும். அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடக்கும். யாரோ சொல்ல பார்த்தா அப்படின்னா அது பேர் பன்னீர் குடம் அல்ல, தண்ணீர் குடம். அது ஒரு எப்படி மதிப்பாக இருக்கு. அது வாசனை பன்னீரா? வாசனையா இருக்குமா? பெண்களுக்கு தெரியும் அதை பத்தி. ஆண்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ படிச்சா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீ பிறக்கிறதே, நீ உள்ள இருக்கிறதே எதனால இருக்கிற? ஜலத்தினால இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தண்ணீர் இல்ல அப்படின்னா குழந்தை என்ன ஆயிடும்? செத்துடும். தெளிவாக புரிந்து கொள்ளணும். எது பர்ஃபெக்டா இருக்கணும்? அந்த தண்ணீர். அதுதான் இந்த உலக பிரகாரமாய் நீ பிறக்கிறது ஜலத்தினால். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலக பிரகாரமாய் நீ பிறக்கிறது ஜலத்தினால். இன்னொரு பிறப்பு ஆவியினாலே. ஆவி அப்படின்னா யோவான் 6:63 தெளிவாக சொல்லுது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். What a wonderful God. நான் சொல்ற வசனம் தான் உனக்கு ஆவியும் ஜீவன். நீ தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ ஆவியினாலே பிறக்கிறதுனா எதனால பிறக்கணும்? ஒருவன் இந்த வசனத்தை கேட்டு
அதை விசுவாசித்து பழைய வாழ்க்கையிலிருந்து நீ மனம் திரும்பி நல்ல தெளிவாக இருக்கணும். இயேசுவே கிறிஸ்து என்று நீ அறிக்கையிட்ட பிற்பாடு அதற்கப்புறம் தான் கீழ்ப்படிதல், அதான் ஞான ஸ்நானம். அதனாலதான் பவுலடியார் சொல்லுகிறார்கள், 5000 வார்த்தைகளை நான் பேசுகிறதை காட்டிலும் 5 வார்த்தை பேசுகிறதே நலம். அதுதான் சுவிசேஷத்தை நீ கேட்கறது, விசுவாசிக்கிறது, மனம் திரும்புகிறது, நீ இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறது. நிறைய பேர் சொல்றாங்க பாவ அறிக்கை நீ பண்ணணும். இந்த அறிக்கை பண்ணா பாவ அறிக்கை நீ என்ன செய்யணும், பண்ண வேண்டும். நீ பாவ அறிக்கை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு ஆகணும் அப்படின்றாங்க. தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். முரளி, நீ முந்தா நேற்று என்ன சாப்பாடு சாப்பிட்ட எல்லாம் வரிசையா சொல்ல முடியுமாப்பா? சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதா? என்ன கஷ்டம்? எனக்கு புரியல. நீ சாப்பிட்டதுப்பா, முந்தா நேத்து சாப்பிட்ட சாப்பாடே உன்னால சொல்ல முடியல. நீ 5 வயசுல செஞ்ச பாவம் உனக்கு முன்னால வந்துக்குதா? வாட் இஸ் திஸ்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருக்கிறார். நீ ஏதோ செஞ்சுட்டு அவருக்கு தெரியும். நீ எதுல வந்துட்ட? மனுஷீகத்துல நீ இருக்கிறதுனால இப்போ நம்ம பிரதரு, நம்ம சகோதரன் ஒயிட் அண்ட் ஒயிட் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வந்துக்கிறார். முரளி அந்த ஒயிட் சாரி நல்லா கவனிச்சுக்க. இவங்க எல்லாம் இது அழுக்க ஆகணும்ட்டு வீட்டுல இருந்து போறதுக்கு வராங்க ரோட்ல. நீங்க சர்வசாதாரணமா இருந்தா கூட என்ன ஆயிட்டாங்க அழுக்கணியா? மாசுபடிதல், தூசுபடிது. உனக்கு என்னது? தூசு படிக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நீ இருக்கும் பொழுது எல்லாம் உன் மேல என்ன பண்ணா படியும். இதை என்ன பண்ணுவேன்? எடுத்து போய் நீ சொல்லு, என்ன பண்ணுவேன் சொல்லுப்பா. தண்ணியில போட்டு துவைச்சிருவியா? அவ்வளவுதானா? தண்ணியில போட்டு அமுக்கி அமுக்கி எடுத்துருவியா? என்ன போடணும்? ஏதோ ஒரு ஏஜென்ட் சர்ஃபோ படிச்சிருவேன் மிக்கிறீன்னோ இல்ல என்ன டோட்டலோ ஏதோ ஒண்ணுக்கு என்ன பண்ணுவேன், போட்டுதான் துவைப்பேன். எதுக்காக துவைக்கிறது? என்ன போறதுக்கு? ரைட். என்ன போறதுக்கு? அழுக்கு போறது. ரைட். உன் உடம்ப கொஞ்சம் தேய்ச்சா என்ன வரும்? அதை என்ன பண்ற? என்ன பண்ற நீ? ஆரோக்கிய வாழ்வுக்கு லைஃப் பாய் இல்ல அழகு மேனிக்கு லக்ஸ். எதுக்காக போடுற? அழகாவதுக்கா? அழுக்கு போறதுக்கு. வெல் அண்ட் குட். அதுக்கு ஒரு ஏஜென்ட். வீட்டுல வர உன் கிச்சன்ல உன் தட்டெல்லாம் சாப்பிட்டு அழுக்கா இருக்குது. என்னது? வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். தட்டெல்லாம் அழுக்கா இருக்குது. அதை என்ன பண்ற? கழுவுற. சும்மா கழுவி வந்துருவியா? சும்மா கழுவிதான் பாரு, மூத்து பாரு எப்படி இருக்கும். தெரியும். நல்லா கவனிச்சுக்க. அதை என்ன பண்ற? விம் பார். எது போவோம்? எதுக்காக விம் பார் போடுற? என்ன போனோம்? அழுக்கு போனோம். ஓகே. சட்டையில படுறதும் அழுக்கு,
உடம்புல இருக்கிறதும் அழுக்கு, பாத்திரத்துல போறதும் அழுக்கு. இப்போ சட்டையில இருக்கிற அழுக்கு போனோம்னா என்ன போட்ட, புடவையோ சட்டையோ ஏதோ துணியில என்ன பண்ண, ஏதோ ஒரு ரின் சோப்போ சர்ஃபோ போட்ட. உடம்புல படுறது என்னது அழுக்கு. ஆமா, சர்ஃப் எடுத்து போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கிறதா அழுக்கு தானே போனோம். உனக்கு என்ன போனோம், அழுக்கு தானே போனோம். உடம்புல படுறதா அழுக்கு, சட்டையில படுறதா அழுக்கு, பாத்திரத்துல தான். ஏன் விம் பார் தான் நல்லா இருக்குது, சோப் மாதிரி. அந்த விம் பார் எடுத்து போட்டு குளிச்சுது முடியுமா? ஏன் காரணம் என்ன? ஒவ்வொரு அழுக்கு போனோம்னா ஒவ்வொரு சோப்பு. உனக்கு உள்ளது அழுக்கு, எல்லாரும் உள்ளவும் என்ன இருக்குது, அழுக்கு இருக்குதா இல்லையா? மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் விபரீத எண்ணங்கள். வீதியிலே வேலையற்ற சிலதுகள், அதன் மனதிலே விபரீத எண்ணங்கள். உன்னுடைய இளமை காலத்திலே விபரீத எண்ணங்கள் முளைத்து தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவ குத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செஞ்ச தவறுகளினால் பின்னால் என்ன பண்றாங்க, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அததான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ உள்ள இருக்கிற அழுக்க நீக்கிற சோப்பு தான் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் தான் இந்த வார்த்தை. ஏன்னா அந்த ரத்தம் அப்படின்றது, ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிட்டே வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்றது, அதுக்கு பேர் என்னது? உயிர், வார்த்தை. ஜீவன் எதுல இருக்குது? வார்த்தையில இருக்குது. வார்த்தையாகிய தேவன் தான். அந்த வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:1, யோவான் 1:14. நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை தான், அந்த ரத்தம், வார்த்தையினுடைய ரத்தம் உனக்கு வந்து, அந்த வார்த்தை உன்னை கழுவி இருக்குமானால் உனக்கு உயிர் இருக்குது, ஜீவன் இருக்கிறது என்று அர்த்தம். முதல்ல தண்ணீர், இரண்டாவது ஆவி. ஆவினா என்னது? வசனம். இந்த வசனத்தை நீ கை கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, சுவிசேஷமாகிய வசனத்தை அவர்கள் கேட்ட பொழுது, நீ கேட்கிற இதுதான் கரெக்ட் என்று உன்னுடைய விசுவாசத்தை, உன்னுடைய நம்பிக்கையை நீ திருப்புகிறாய். உன் பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மனம் திரும்புதலை நீ கட்டளை கொடுக்கிறாய். அப்பதான் சொல்ற, இயேசுவே கிறிஸ்து. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு நாள் கேட்கிறேன். இயேசுவே கிறிஸ்து என்று ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும். அப்பந்தான் நீ ஒரு முழுமை பெற்று, நான் எப்படி ஆகிரும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன். இந்த ஞானஸ்நானம் நீ தண்ணி இல்லை ராஜா, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே
கொலோசியர் 2:20 எடுத்து வாசித்தீங்கன்னா 2:12 நினைக்கிறேன். சாரி, மன்னிக்கணும். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். ஆங்கிலத்தை வாசித்தீங்கன்னா ஆபரேஷன் ஆஃப் காட். உன்னை ஒரு அறுவை சிகிச்சை கொண்டு செல்லுகிறார்கள். ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு போற, அதுல பழைய மனுஷனை எடுத்து புதிய மனுஷனை என்ன பண்றாரு? அங்க எது ஒர்க் அவுட் ஆகணும்? ரத்தம் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒரு புதிய மனுஷனாய் உன்னுடைய வாழ்க்கையிலே இருப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை. நீ எந்த விஷயத்தை செய்தாலும் தேவன் உன்னோடு கூட இருந்து ஜெயத்திலே உன்னை நடத்துவார். இல்லைன்னா பயத்திலே நீ இருக்க. பயத்தை விதைக்கிறவன் சாத்தான், ஜெயத்தை விதைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ பயத்துல சில பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அறிவு என்கிறது வேற, ஞானம் என்கிறது வேற. நிறைய பேர் அறிவிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ போய் யாரிடத்திலோ அடிமையாகி விடுகிறார். ஏதோ ஒரு காரியம் உன்னை பிடித்து விடுகிறது. அதே உன் மனசுல ரீங்காரமிட்டு நான் இதை செய்யணும் 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 செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியிலே நீ வெட்கப்பட்டு தலை விழுந்து இருக்கிறாய். ஆனால் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களோ, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களோ பாக்கியவான்கள். நீ வெட்கம் அடைவது இல்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். யோவேல் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிறைய பேர் சாப்பாடையே வருத்தத்தோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சாப்பாடை எப்படி சாப்பிடுறாங்க? மன வருத்தம், சாப்பிடவே பிடிக்கல. நிறைய பேருக்கு எப்படி இருக்குது? திருப்தியா உட்கார்ந்து என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. எத்தனையோ பேரு சாப்பிட உட்கார்ந்து சாப்பாடு தட்டை தூக்கி அடிச்சுட்டு போறான். போறமா இல்லையா? யோசித்து பாரு. சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடுறியா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி. அடுத்த லைன் வாசியனா ரொம்ப புரியும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். அவருடைய நாமம் என்ன? அதிசயம். நீ ஆவியிலே பிறந்திருப்பாயானால், இந்த வசனத்தை விசுவாசித்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நாடிக்கொண்டிருக்கிறாய். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அற்புத அடையாளங்களை தேடுகிறார்கள். ஆனால் என் கர்த்தரோ உன்னை அதிசயங்களை காணப்படுவார்.
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் என்னது? ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதிக்கிறது நினைச்சுக்கிறவனே எல்லாம் பாட்டு பாடணும். துதிக்கிறதுன்றது பாட்டு பாடுறது நினைச்சிட்டு இருக்கிறான் எல்லாம். நீங்க தெளிவாக புரிந்து கொண்டிருக்கோம். முக்கால்வாசி பாட்டு தேவனை பற்றி பாடுகிற பாட்டே கிடையாது. நிறைய பேர் பாட்டை கவனிச்சேனா தேவன் பாடுற மாதிரியே ஒரு பாடிட்டு இருப்பார். உன்னை நாம் கைவிடுவது இல்லை. நல்லா கவனிக்கணும். யாராவது ஒரு பாட்டு சொல்லுங்க தேவன் பாடுற மாதிரி. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு சின்ன சாம்பிள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பாடுறது யார்? பாடுறது யார்? பாடுறது யாரு? நீ கைவிடுறது இல்லையா? பாடுறது மனோவா இருப்பார். மனோ உன்னை கைவிடுவது இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. யார் பாடுறாரு? மனோ பாடுகிறார். இவர் நான் கடவுளா, இவர் உன்னை பார்த்து விலகுவதில்லை. அவர் தான் வசனத்துல சொல்லிட்டாரையா, நான் உன்னை விட்டு என்ன பண்ணுவதில்லை, விலகுவதில்லை. நீ அதை விசுவாசிக்கணும். இதை வச்சு கர்த்தாவே நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுதான் துதி. அது விதி, துதி இல்லை. தேவன் பாடுற மாதிரியே இவங்க பாடுறது. ஆனா இவன் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா எனக்கு தான் தெரியும். நல்லா சிந்திக்கணும். கர்த்தரை துதிக்கிறதுனா இந்த வசனத்தை உச்சரிக்கிறது. துதிகளுக்கு மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். மகர யாழை எடுத்து யார் வாசிக்கிறார்? தாவீது வாசிக்கும் பொழுது அசுத்தாவிகள் சவுல், மன்னிக்கணும், தாவீது அல்ல, சவுல். சவுல் வாசிக்கிறார். மகர யாழை எடுத்து வாசித்த பொழுது நல்லா கவனிச்சுக்க. யாருதுவா? தாவீது. நான் வேணும்னு தான் சொன்னேன் உனக்கு. சவுலை பிடித்திருந்த ஆவி அவனை விட்டு ஓடிப்போம். இன்னைக்கு சவுல் வாசிக்கிறாரு, தாவீது வாசிக்கிறார். நீ வாசிக்கிறவன் யாரு? சவுல். இவன் இல்லாத கதையெல்லாம் பண்ணி போட்டு இவன் வந்து இசைக்கருவிகளை எடுத்து வாசிக்கிறான். அவன் வாசிக்கிற வாசிப்பு கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குமா? தாவீது எடுத்து வாசினது கர்த்தருடைய வசனத்தை குறித்து அப்படியே பேசுகிறான். நீ ஒவ்வொன்றையும் எடுத்து படிச்சு பாரு. நீ வசனத்தின் பிரகாரம் நீ செய்யும் பொழுது, அந்த வசனத்தை உச்சரிக்கும் பொழுது, தேவன் உன்னை என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது. நீ வாயில உளறிட்டு இருக்க. உன் உளறையெல்லாம் என்ன பண்ணிக்க, தயவு செஞ்சு மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பது. ஆமென். உன் வாயில ஜனங்கள் எதை தேடுவார்கள்? வசனத்தை தேடுவார்கள். உன் இருதயம் எது உன்னை பூரிப்பாக்கும்? இந்த வேத வசனம் உன்னை பூரிப்பாக்கும்.
அப்பதான் நீ அவருடைய ஜனமாய் மாற்ற. அப்பதான் நீ வெட்கப்பட்டு போவ. ஆமென். என் ஜனங்கள் ஒருபொழுதும், வேதனை சொல்லுது, ஏய் கவலைப்படாதே, உனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் உன் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் வந்தால் எதன நம்பிக்கை? இந்த வார்த்தையின் மேல நீ நம்பிக்கையாயிருக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. மனுஷனுடைய ஆலோசனைகள் விருதா. மனிதருடைய மைண்டுக்கே நீ போவாத. ஆயிரம் பேர் 1000 சொல்லுவாங்க. Too many cooks spoil the food. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்தை நீ நோக்கி கொண்டிருப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். தெளிவாக புரிந்து கொள்ள. என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உன்னை ஒருவனாலும் மடங்கடிக்க முடியாது. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு எதிராய் புறப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். உன் பேரில் ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் இல்பொருளாவார்கள். அவர் தாடிகளை அடித்தவர் பற்களை அவர் தகர்த்து போவார். உனக்கு எதிர்ப்படுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்களாக. அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். What a beautiful words. ஏசாயா 54:4 எடுத்து வாசி. ஏசாயா 54:4. பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை, நீ வெட்கப்படுவது இல்லை, நானாதே, நானாதே, நீ லட்சை அடைவது நீ லட்சை அடைவது இல்லை, இல்லை. வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, நீ வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து, விதவை இருப்பின் நிந்தையை நீ என்னது? நினையாதிருப்பாய். ஆ? விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஆமென். உன் வாலிப பிராயத்தில் நீ பண்ண அக்கிரமங்கள் பற்றி கவலைப்படாத. அதை நீ நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்யறேன். உனக்கு ஒரு புதிய, நீ பழசையே நினைச்சு 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 வெக்கத்துல போயிருக்கிற ராஜா. ஒரு புதிய காரியத்தை தேவன் உனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க? எனக்கு ஒரு புதிய காரியம் வரும், அது இப்பொழுதே தோன்றும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லு, ஒரு புதிய காரியத்தை தேவன் என் வாழ்க்கையிலே செய்வார். இதுதான் விசுவாசம். இந்த வசனத்தின் மேலே நீ நம்பிக்கை வைத்து நீ அறிக்கை செய்யும் பொழுது தேவன் உன்னை லட்சை அடைய விடமாட்டார், உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். You believe the word of God. உலகத்துல மனுஷன் பேசுகிற எல்லா காரியமும் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு குறிச்சு வேற மாதிரி பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக சிந்திக்க வேண்டும். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு பொழுதும் நீ தலை குனிந்து போவதில்லை. You are upright. நேர்கொண்ட பார்வை. உன் தலை எப்படி இருக்கான்? நேர்கொண்ட பார்வை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீ ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சிரிக்கிற
உனக்கு நேர்கொண்ட பார்வை எப்போ வரும்? இந்த உண்மையை கேட்டா. இப்ப சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் தெளிவாக இருக்குதியா. ஏசாயா 57 எடுத்து வாசி. ஏசாயா 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை என்னது எப்படி ஆக்கல? முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பாறையை போல இருக்கணும். அப்படி இருக்கலாமா? அப்படியா? கற்பாறையில தான் கண்ணு பல விஷயம் வெளியே வருது, தெரியுமா உனக்கு? கிரானைட் எங்கிருந்து வருது? விலை உயர்ந்த பொருள். வைரம் எங்கிருந்து வருது? ஷபா எங்கிருந்து வருது? நல்லா புரிஞ்சுக்கோ. என் முகத்தை ஏன் இந்த உலகத்தின் அசுசைகள் என் மேல் படாதபடிக்கு கற்பாறையை போல என் முகம் ஆயிடுச்சா? ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் கண்மலையாகிய கிறிஸ்து. எப்படி? அவருடைய போல அவர் சாயலில் நான் இருக்கிறேன். அவர் கல்லு, மலை, அண்ணாமலை. நல்லா புரிஞ்சுக்கோ தெளிவாக. அவர் தான் நீரூற்று, அவர் தான் கண்மலை, கற்பாறையாகி. கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டுவாயா. அதைத்தான் சொல்லுது. உன் முகம், உன்னுடைய சமாச்சாரம் பூரா, உன் வாய் பூரா, உன் முகம் பூரா எது நிரப்பப்பட்டிருக்கணும்? வசனம். அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், அது உன்னை பாதுகாக்கும். நீ பரட்ட தலையா இருந்து பாரு. இப்ப முடி வெட்டுறவங்க அத்தனை பேர் தலை எப்படிக்குது? எல்லாம் பரட்ட தலை. அது மூஞ்செல்லாம் பாரு, அது வாழ்க்கையை பாரு. முதல்ல உருப்படுமா? அது சிந்திச்சு பாரு. வண்டியில போய் மாட்டின உடனே போலீஸ்காரன் எதை பிடிச்சி ஆட்டுறான்? முடிய பிடிச்சுதான் ஆட்டுறான். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு கரெக்டா இருக்கு சமாச்சாரம். எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லிவிட்டா என்னை பத்தி தான் பேசுறேன்னு அதெல்லாம் சொல்ல. நான் பொதுவாக சொல்லுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமாச்சாரம் இருக்குது. பேண்ட் எங்க போடணும்? இங்க போட்டுக்கணும். இவன் உட்காந்த உடனே உண்டி தெரியுது. மாறுபாடாய் நடக்கிற சந்ததி. வேதம் சொல்லுது, வேதம் சொல்றது எதுவுமே தப்பா போகாது. மாறுபாடாய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாரு, மாறுபாடா தான் இருக்கும். அவனுடைய நடையே வேறுபட்டு. ஒருத்தன் போறான், நான் பாக்குறேன். முடி என்ன கலர்ல இருக்கும் சொல்லு, என்ன இருக்கணும்? அப்புறம் வெள்ளையா இருக்கணும். ரெண்டே கலர் தான், பிளாக் அண்ட் ஒயிட். கரெக்டா தப்பா? ரெண்டு தான் விஷயம், பிளாக் அண்ட் ஒயிட். இவன் பச்சை கலரு, சிவப்பு கலரு, கலரா எது இருக்கும்? சேவலுடைய வால், சேவல் போடுற எச்சம், அதே கலரா இருக்கான்.
அதுக்கு பேர் என்னன்னா சொல்றான் ப்ளீச். வாட் இஸ் இட் மீன்? ப்ளீச். ப்ளீச்னா அர்த்தம் சொல்லு. ப்ளீச்னா அர்த்தத்தை சொல்லி ஏதாவது சொல்லி தயவு. வெள்ளையாக்கிறது பேர் ப்ளீச்சா? சொல்லு. ப்ளீச் என்னன்னு அர்த்தம் சொல்லு. பாத்ரூமுக்கு போடுறது ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச் எதுக்கு பண்றது? சுத்தம் பண்றதுக்கு. அப்ப இவர் தலையை சுத்தம் பண்ணிக்கிறாரா? எதுல சுத்தம் இல்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதல்ல அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முதல்ல உன் தலையை பண்ணாத ராஜா, உன் இருதயத்தை பண்ணு. நான் அநேக இளைஞர்களை கண்டேன். இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறான்? அந்த காலத்துல எல்லாம் தின் தோள்கள் வேணுமா? என்னது தில்? தின் தின் அப்படின்னா அர்த்தம். தின் தோள்கள் அப்படின்னா அர்த்தம் வலுவான உடம்பு. இப்ப எல்லாம் தின் தோல். எப்படி இருக்கிறாங்க எல்லாரும்? இளைஞரை எடுத்து பாரு எப்படி இருக்கிறான். இங்க 2 எலும்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வெள்ளா எலும்பெல்லாம் அவர் சட்டையை கைட்டாருன்னா போதும், ஸ்கெலட்டின் தான், ஓம குச்சி மாதிரி தான். நல்லா கவனிச்சுக்க. அதே மாதிரி லேடிஸ் கூட எப்படி இருக்கிறாங்க எல்லாம்? கேட்ட ஸ்லிம்மா. அதுக்கு மாத்திரை வேற வாங்கி போடுறாங்க, கிட்டி காணாம போயிடுது. ஸ்லிம் டேப்லெட். ஏய், உன் நாவுக்கு ஆரோக்கியம் இந்த வசனம். இத படிச்சு பாரு, உனக்கு கரெக்டான ஷேப்பை என் கர்த்தர் கொண்டு வருவாரு. கற்பாறையை போல நீ இருப்ப. ஆமென். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் எடுத்து வாசி 22:4-5. சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். என் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவன் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். யாரை பத்தி பேசுது? உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சாட்சிகளை குறித்து பேசுகிறது. ரொம்ப தெளிவாகுது இந்த வசனம். முன்னோர்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன். நகை வயது மட்டும் உன்னை நான் தாங்குவேன். புதிர் வயது வரைக்கும் உன்னை நான் கைவிடாது. நீ அக்கினியிலே நடந்தாலும் வேகாத, ஓடினாலும் நடந்தாலும். ஆமென். ஆனா இப்ப எல்லாருக்கும் முகமெல்லாம் நிறைய பேர் பார்த்தா சோர்ந்து போயிருக்கா. கேட்டாப்பா, சோர்ந்து அழுவுற பாட்டா பாட்டுறான். சோர்ந்து போகாதே மன்னமே, சோர்ந்து போகாதே. இவனே இவனுக்கு சொல்லிட. சோர்வு உன்னை ஆட்கொள்ளவே ஆட்கொள்ளாது. இந்த வசனம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நடந்தாலும் சோர்ந்து போகும், ஓடினாலும். ஆமென். தேவ பலன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மனுஷன் தேவ மனுஷன்.
பலன் தேவ தேவ பலன். எந்த பலத்துல இருக்கிற? தேவபலத்தில். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அறிவின் பிரகாரமாக நீ நடந்து 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 எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறாய். ஏமாந்து போவாய் சகோதரனே. எது எடுத்தாலும் பொய். இந்த உலகம் என்ன பண்ணாலும் பொய். எப்படியாவது யாரையாவது ஏமாத்தலாமா? இதுதான் எல்லோருடைய எண்ணம். ஓடி ஓடி கோடிக்கணக்கில் ஏமாந்தவனா எனக்கு இருக்கிறான். இருடியம். அதுக்கு பேர் என்னது? ஆர்பி, ஆர்ஆர், எம்ஆர். கோடிக்கணக்கில் ஏமாந்தவன் இருடியும். சங்கத்துல கலக்கிறது தானே இருடியும். வெயிட்டுக்காக 2 ரூபாய் அது மேல 10,000 கோடி, 4,000, 5,000, 10,000. கடைசியில பிம்பிளிக்கா வெளி இப்படி ஓடின கதையெல்லாம் அப்படிதான். பேசுறதே எத்தனை கோடி, ஆனா பாக்கெட்ல இவருக்கு துட்டு இல்ல. ஒரு டீ கூட யார்கிட்ட வாங்கி கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருப்பார். ஆனா இவர் பேசுறது எவ்வளவுன்ற 10,000 கோடி சார். எங்க உட்காந்து பேசிட்டு இருப்பார் 10,000 கோடிய? சொல்லு. டீ கடையில உட்காந்து பேசி கொண்டு இருப்பார். டீ கடையில ஏண்டா 10,000 கோடி வருது? கொஞ்சம் யோசியாட. அடுத்த கதை 2 மெர்க்குரி. அதெல்லாம் 1008 சில்முல்லு. எல்லாம் சென்சார் ஒர்க். அடுத்தது எரிக்கல்லாம். விண்ணிலிருந்து ஒரு கல்லு வந்துச்சான். ஆணியை வச்சா ஆணி உருகுதான். அவட பைத்தாயிர. இதை நம்பி 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 எத்தனையோ பேர் பணத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் வானத்திலிருந்து ஒரு தூதனாக வந்து வேறொரு சுவிசேஷத்தை உனக்கு சொன்னார். இல்லையே, வானத்திலிருந்து ஒரு அப்பம் இறங்கி வந்தது. அதுக்கு பேர் ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். நானே ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கும் பொழுது அந்த ஜீவ அப்பத்தான் வார்த்தை. அந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை நாடும் பொழுது கோடிக்கணக்காக தேவன் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இதை நம்பி பாரு. இந்த வேத வசனங்களை உச்சரித்து பாரு. இந்த வேத வசனங்கள் உன் முகத்திரையிலே இருப்பதாக. இது உன் நாவிக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா. Everything will supply. God will supply all your needs because He is a Jehovah Jireh. தேவன் என்னுடைய பரிகாரி. எத்தனை பேர் விசுவாசம்? எனக்கு எல்லாவற்றையும் என் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசம்? ஆமென். எதை பத்தியும் நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் அவரை நம்புகிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 5:5 எடுத்து வாசி. ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசி. ரோமர் 5:5. அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் கூட்டப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். திரும்பவும் வாசி.
மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினால் உனக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. எது தேவனுடைய அன்பு? எது தேவனுடைய அன்பு? உன் மேல வைக்கிற அன்பா? இன்னைக்கு காதலிக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போவான். கிறிஸ்துவின் அன்பு அந்த எது அந்த கிறிஸ்துவின் அன்பு? அன்புக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறது. அவர் கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு. எது அவருடைய கட்டளை? வேதமே வெளிச்சம், கட்டளையே. ஆமென். எது கட்டளை? எது இந்த வசனம்? இந்த வசனத்தை நீ கை கொண்டா ரோமர் 5:5 சொல்றபடி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட தேவ அன்பு உன் இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கணும். எத்தனையோ பேர் உன் மேல அன்பு வைக்கிறாங்க, ஆனா கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு உன்னை வம்பு பண்ணிடுறாங்க, உன்னை திரும்பி கூட பார்ப்பதில்லை. அன்பு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது. இது உலக அன்பு. உனக்கு திருமணமாகி 18 வருடங்கள் கழித்து கூட உன் கணவர் இன்னொரு அன்பை வேற இடத்துல செலுத்தி விடுகிறார். அன்னையிலிருந்து உன்னை உதைக்க ஆரம்பிக்கிறார். உண்மையா தவறா? இது நடக்கதா நடக்கலையா? நீ திருமணமாகி அந்த திருமணத்துல சொல்றாங்க வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உங்களுக்கு மாத்திரம் நான் கணவனாய் இருப்பேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துடன் ஆணையிடுகிறேன். நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்து உங்களுக்கு மாத்திரம் மனைவியாக இருப்பேன் என்று நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துடன் ஆணையிடுகிறேன். அப்போ ஒட்டாம கை அதோட முடிஞ்சது. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஆணை எல்லாம் பூனை ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சது. அப்புறமா தான் என்னது? விலகல். ஆனா பரிசுத்த ஆவியினுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கும். அந்த அன்பு இந்த வசனம் உன்னிடத்துல இல்லாதபடியினாலே அவர்கள் பிரிந்து போகிற மனதுடையவர்கள் அவர்கள் பிரிந்து போகட்டும். ஆமென். அவர்கள் அம்மா சொல்றான் பிரிவு என்றொரு பொருள் இருக்கணும் சார். இங்க பிரிவெல்லாம் கிடையாது. இந்த தேவ அன்பு இந்த வசனம் உன் இருதயத்துல ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு பிரிஞ்சு போய் வெட்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக பேர். உன்னை பிரிக்கிறவன் யாரு? சாத்தான். உன் அன்பை கெடுக்கிறவன் யாரு? சாத்தான். உன்னை மிரட்டுகிறவன் யாரு? சாத்தான். பயத்தை கொண்டு வருகிறவன் யாரு? சாத்தான். உன்னை கொள்ளை போக பண்ணுகிறவன் யாரு? சாத்தான். உன்னை கொள்ளையாடி விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கற்பை சூறையாடி விடுவார்கள். நீ ஏமாந்து போய் நிற்ப. வேற நிர்பந்தம் இல்லாமல் நீ முழித்துக் கொண்டிருப்ப. எப்ப உன்னை நிர்பந்தப்படுத்துறாங்க தெரியுமா? ஆண்கள் பெண்கள் ஆண்களையும் எப்பொழுது நிர்பந்தப்படுத்துகிறார்கள் தெரியுமா? எதை வச்சு நிர்பந்தப்படுத்துறாங்க? அவங்கள வச்சு நிர்பந்தப்படுத்துறாங்களா? எதை வச்சு நிர்பந்தப்படுத்துறாங்க? உனக்கு குழந்தைய கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உன் பசங்களை வச்சுதான் உன்னை என்ன பண்ணிக்கிறாங்க? மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள்.
உன் கற்பை சூறையாடின பிற்பாடுதான் உன்னை மிரட்டுதலுக்கு இறங்கி விடுகிறார்கள். உன் கற்பை சூறையாடுற வரைக்கும் உன் மேல அன்பு இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. காரியம் முடிஞ்ச உடனே காரி தூக்குறாங்க. கரெக்டா? உன் உடலிலே பலம் இருக்கிற வரை உன்னை அப்படியே வச்சுக்கிறேன். யார் ராஜான்ற பலம் போன உடனே இவர் என் கூஜான்ற. நீ சிந்திக்கணும், இது மனுஷ அன்பு. ஆனால் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த அன்பை, இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குமானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் உனக்குள் இருக்குமானால், உன் கணவனிடத்திலும் மனைவியினிடத்திலும் வசனம் இருக்குமானால் நீங்கள் பிரிந்து போவது இல்லை. ஆதாமும் ஏவாளும் பிரிந்து போகாமல் தேவனை தரிசித்துக் கொண்டிருந்தாங்க ஒவ்வொரு சாயங்கால வேளையில். ஆனால் மூணாவது மனுஷன் உள்ள வந்த உடனே, மூணாவது மனுஷன் இன்வேடான உடனே அவர்களுக்குள் பிரிவினை வந்தது. தேவ ஆவி அவர்களை விட்டு எடுபட்டது. தேவ மகிமை அவர்களை விட்டு எடுபட்டது. தங்களை நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். முன்னாள் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? முன்னாலேயோ அவங்க நிர்வாணி தான். அப்ப தெரியாதது இப்ப எப்படி தெரிஞ்சது? அவர்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பு, அந்த மகிமை, அவர்களை மூடி இருந்த மகிமை, தேவனுடைய வார்த்தையினால் மூடி இருந்த மகிமை அவர்களை விட்டு எடுபட்டு போனது. எடுபட்டு போன பிற்பாடுதான் இலைய வச்சு மறைச்சுக்கிறாங்க. வேதம் மிக அழகாக தெளிவாக இருக்கிறது. சங்கீதம் 25:3-20 எடுத்து வாசிப்போம். ஆமென். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல். என்னது? முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஒருவருடம் கர்த்தருக்கு துரோகியாய் மாறிவிடாது. இந்த வசனங்களுக்கு எதிராக பேசாத. இந்த வசனத்தை தவிர வேறு விஷயங்களிலே உங்களுடைய விசுவாசம் சென்றிருக்குமானால் அது தேவனை வெட்கப்படுத்துகிற விஷயம். இன்னைக்கு வசனத்தின் பிரகாரம் நடக்கிறது இல்லை. அவரவர்கள் சொந்த விஷயங்களிலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா தப்பா? அதனாலதான் ஒரு பாட்டில தண்ணியை வச்சுக்கிறேன், சக்கு சக்கு அடிக்கும். அச்சோனிய இவருக்கு என்ன வந்துச்சு? உடனே அங்க மஞ்சள் தண்ணி ஊத்துறவனு அதே தண்ணி இங்க ஊத்துறாரு. தண்ணீர விஷயங்களா? இந்த வசனத்துல இருக்கிற விஷயம். வேதத்திலே இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து உன்னையும் என்னையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ எதை பத்தி கவலை இருக்கிறாத, எல்லாம் ஒழிஞ்சு போகும். இந்த வசனம் ஒழிஞ்சு போகாதது, அழியாததை பின்பற்றிக் கொள்ளும். கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பேரனை கடிலை போல் உயரே பறந்து எழுவார். ஓடினாலும் நடந்தாலும் அவன் நீ கர்த்தருக்கு காத்து, நீ வெட்கப்பட்டு போவாது. எந்த விஷயமானாலும் யாருக்கு வெயிட் பண்ணு? God's time. நோ இப்பே பண்ணோம் இல்ல. ஒரு கர்த்தருடைய நேரம் உனக்காக குறிக்கப்பட்டது. நீ எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் ஆயுசு நாட்களை நீடிக்கப்படும். ஆமென். What a great workout.
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலையற்று போவானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? சங்கீதம் 34:5 எடுத்து வாசிப்போம். அவரை நோக்கி பார்த்து பிரயாசப்படுகிறார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது அவர் முகங்கள் பாலிஷ் பண்ண கிரானைட் கல். முகம் எப்படி இருக்கணும் பாரு. ஆனா அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முன்னால அந்த கிரானைட் கல்லை பார்த்தா கல் மாதிரி இடம் இருக்காது. எப்படி இருக்கான்? அது பாலிஷ் பண்ண உடனே பல போல வைரம் பார்க்கும் போது முன்னாலேயா இருக்கும். அது பட்டை திட்டின உடனே எப்படி இருக்கான்? பல அத போல ஒன்ன பளபளப்பாய் விலை உயர்ந்த பொருளாய் மதிப்பு மிக்க பொருளாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். தெளிவாக சொல்றது. எத்தனை பேர் கர்த்தரோடு வாழ பிரயாசப்படுகிறாங்க? இந்த வசனத்தை உன் இருதயத்தில் வைத்துக் கொள்ள எத்தனை பேர் பிரயாசப்படுகிறாங்க? இந்த வசனத்தை உன் வாயிலை உச்சரிக்க எத்தனை பேர்? அதுதான் துதி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இவர் கைவிடாம கட்டிக்கிறார். இவர் சொல்ற உன்னை நம்பாடாரு. கடவுள் மாதிரி பாட்டு பாடுறதுக்கு நீ யார்? அவருடைய புகழ்ச்சியை ஒருத்தருக்கும் தராது. அவருடைய மகிமையை வேறொருக்கு கொடுக்க மாட்டேன். இவனை மகிமைப்படுத்துகிறான். நான் இவன் கடவுளா நினைச்சுக்கிறான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பின்னால பாரசு இல்லை இல்லை இல்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்னது? இவர் கைவிட மாட்டாரா? பாடிட்டு உடனே இவர் கை விடுவார். தேவையில்லாத விவகாரத்துக்கு ஏன் போற? கர்த்தருடைய நாமத்தை மகிமை, இந்த வசனத்தை வச்சு மகிமைப்படுத்துற. ஏற்கனவே ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும், அதுக்காக அந்த ஞான பாட்டு கீர்த்தனை இவன் பேரை வச்சுக்கிறான். ஞானமான பாட்டு இந்த வசனம். புரிஞ்சுக்கா? ஒவ்வொரு சங்கீதமும் ஆரோகண சங்கீதம். இந்த வாத்தியத்தில் கிளை யாத்திரை வாசிக்கப்பட்ட சங்கீதம். அதை எடுத்துட்டு வந்து பாடுறாப்பா. அம்மாடு சொல்ற தகிட 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 தந்தானா தந்தா உனக்கு தந்தா, அவ்வளவுதான். யாரும் ஒண்ணும் இல்லை. நல்ல கவனிச்சுக்க. இந்த வசனம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதும் ஏமாற்றப்பட மாட்டேன். ஒருவரும் உன்னை ஏமாற்ற முடியாது. பத்தவனே சொல்லிடலாம் இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல். பத்தவனே சொல்லலாம். அதுக்கு பேர் தான் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஸ்பிரிட். தேவாவி உங்களுகிறாரு. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். உண்மையா பொய்யா? நீ சொல்வதெல்லாம் உண்மையா கூட இருக்கட்டும், அதுல எவ்வளவு பொய் இருக்குதுன்னு அப்புறமா தான் தெரியும். என் அன்பு சகோதரர், இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமையான சனம், இந்த வசனம் உன் நாவிக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும். இந்த வேத வசனம் உன் முகத்தை பிரகாசிக்கப்படட்டும். தேவ ஆவி உன்னை வழிநடத்தட்டும். அவருடைய ஜீவன் உனக்குள்ளாய் ஊற்றெடுக்கட்டும். நீ
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாட்டார். நீ ஜலத்தினாலே ஏற்கனவே பிறந்து வந்திருக்கிறார், ஆவியினாலே பிறக்க பிரயாசப்படும். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறையோ முதல்ல எடுக்க பிரயாசப்படும். எப்போ இந்த வசனத்தை நம்புற பிற்பாடு செம்ம எரும மாட்டு தண்ணிக்குள்ள வந்து போற மாதிரிலாம் போவாது. நான் அப்படிப்பட்ட ஞானஸ்நானங்களை தருவதே இல்லை. நாங்க பணத்துக்காக ஊழியம் பண்றது கிடையாது. அதனாலதான் அப்பழுக்கல்லாமல் கலப்பில்லாமல் இந்த தெய்வ வசனத்தை பேசுகிறோம். பயப்படுறது கிடையாது. நாங்க பயப்பட மாட்டோம். ஐயோ தசம பாகம் போயிடுவேன், பாடே போய் தொலை. ஐயோ காணிக்க போயிடுவேன். நீ போடுற காணிக்கையாடா அவங்க வாழற கத்தர் கொடுக்குறாருப்பா. God supply my needs. நல்லா கவனிச்சுக்கோ. ஆனா நீ காணிக்க போடுறது யாருக்குன்னு போடுற? யாருக்கு போடுற? கர்த்தருடைய கட்டளையை மூழ்கி நிறைவேற்றி போயிடும். நீ யாருக்கு கொடுக்குற? யாருக்கு தர? கர்த்தருக்கு தர. ஞாபகம் வச்சுக்கோ. அதை உனக்கு 60 100 அவர் திரும்ப கொடுப்பார். இந்த வசனத்தின் மேல் விசுவாசம் இருந்தா தருவ. எந்த படியில அளக்கிறாயோ அந்த படி 10 ரூபாய் போட்டேன்னா உனக்கு 10 ரூபாய். இது மங்காத்தா வையாவை 5 வச்சா 10, 10 வச்சா 5. நல்லா கவனிச்சுக்க. மனப்பூர்வமாய் கொடு. உன் கடமைக்காக இங்க வேலை செய்ய மனப்பூர்வமாய் உட்காரு. எப்படி இருக்கலாம்? வந்து தொலைனாலும் தொலையாது. உன்னை தொலைச்சிருவார் ஆண்டவர். நல்லா கவனிச்சுக்க. மனப்பூர்வமாய் நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வம் இருக்கணும். சும்மா நீ செய்யறதுனால பெரிய ஆள் ஆயிட மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ. உற்சாகமாய் கொடுக்கிறதுல தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீ கொடுக்கிறது கூட இந்த வசனத்தின் பிரகாரம். ஆமென். நல்லா நினைச்சு பாரு. நீ உண்மையாகவே உன்னுடைய தசம பாகத்தை, அதாவது உன் திராணிக்கு மேல கேட்கிற ஆண்டவர் கொடுக்கிறியா? கொடுத்திருக்கிறியா? எதனால என்னை வஞ்சிக்கிறீர்கள்? உன் கரெக்டா உன் காணிக்க தசம பாகத்தையும் நீ கொடுத்திருக்கிறியா? எத்தனை பேர் கொடுக்கிற? அதுல கரெக்டா இருந்து பாரு. உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டானன் என்று என் கர்த்தர் சொல்றார். நீ குந்தி குந்தி ஏன் நடக்கிற? இதுதான் காரணம். இது ஆசீர்வாதத்தின் வழி. உனக்கு தெரியாது. செஞ்சு பார். பாரு. வந்து பாரு. வந்து பாரு. பாடா. வந்து 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 பாரு. என் ஏரியாவுக்கு வந்து பாடுறா. நீ வந்து பாரு. செய். விஷயம் அங்கதான் இருக்கு. ஐயோ இவ்வளவு கொடுக்கணும் அப்பயே அவுட்டு. நீ மனப்பூர்வமாய் செஞ்சு பாரு. கர்த்தர் உன்னை ஆசிக்கிற விதமே வேற. உன் வழி நடத்துற விதமே வேற. உன் கொடுக்கிற விதமே வேற. உன்னை நிம்மதியாய் வைக்கிற விதமே வேற. நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி, எப்படிங்கிற? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாகி உங்களை அதிசயமாய் நடத்துகிறேன். தேவனாய கர்த்தர் நாமத்தை என் ஜனங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல சொல்லு, நான் வெட்கப்பட்டு போவேன். ஆமென். உனக்கு எதிர்படுகிறவர்கள் அவர்கள் லட்சை அடைவார். ஆமென். வெட்கப்படுறவன் யாரு? உனக்கு எதிராக வரவன். ஒரு பொழுதும் ஊழியத்திற்கோ ஊழியக்காரனுக்கோ இந்த வசனத்துக்கோ எதிராக பேசவே பேசாத. நீ ஊழியக்காரனுக்கு எதிராக திரும்புவாயானால்
உனக்கு லட்சை அடைந்து போவாய். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய், இந்த வசனங்களுக்கு விரோதமாய் நீ பேச ஆரம்பிச்சேனா நீ வெட்கப்பட்டு போவாய். ஆனால் இந்த வசனங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து உன்னிடத்தில் இருக்கும் பொழுது, இந்த வேத வசனங்கள் உன்னிடத்தில் ஊற்றெடுத்து நீ கேட்கிறதை மாத்திரமாய் இராமல் அதற்கேற்ற கிரியை நீ செய்யும் பொழுது உன் செய்தியிலே பாக்கியவானாய் இருப்பாய். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு சொல்லு, நீ உனக்கு அவர் சொல்லட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீ வெட்கம் அடைவது இல்லை. கர்த்தர் உங்களை வழிநடத்தும்.